வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. கேப்புக்கான காரணத்தை சொல்லிடுறேன். சைமல்டேனியஸாக வந்து நெட் எக்ஸாம் பெய்ட் கோச்சிங் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் வந்து இடையில குக்கிங் வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெய்ட் கோச்சிங் நடக்கும். சைமல்டேனியஸாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபுல்லுமே நான் வந்து யூடியூப் சேனல் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான டைம் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரிஸ் ஒன்று தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், நீங்கள் வந்து என்டிஏ நெட் எக்ஸாம் காமர்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை டிஎன் செட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிஏ நெட் எக்ஸாம் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் 10 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த 10 யூனிட்ஸில் வந்து யூனிட் நம்பர் 3 பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வருது. நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு சீரீஸாக வந்து நான் போட போகிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சீரீஸ் போட போகிறேன். ஸோ அதை இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் ஃபர்தராக வந்து அந்த டாப்பிக்கை வந்து சர்ச் பண்ணி அதோட மீனிங் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட டயக்ராம், அதோட கர்வ்ஸ் எப்படி வருது, ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தான் படித்து வச்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வேணும், நோட்ஸ் வேணும், எனக்கு மார்க் டெஸ்ட் வேணும், கம்ப்ளீட் வீடியோ வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பெய்ட் கோச்சிங் போயிட்டு இருக்கு. நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். உங்களுக்கு வந்து அது வந்து ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இன் மை ப்ரோக்ராம் யூ கேன் என்ரோல். ஓகே. ஸோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் தான் முழுக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு சொல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாலே போதும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பற்றி உங்களுக்கு கவலையே விட 6 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தாராளமாக செகண்ட் பேப்பரில் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ஃபுல்லுமே நீங்கள் எழுதக்கூடிய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த 4 டாபிக் பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் போது நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிமாண்ட் பற்றி நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. டிமாண்ட்னா என்ன? ஒரு பொருள், அதாவது ப்ராடக்டோட விலை, ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான மதிப்பு இல்லை வரவேற்பு இல்லை டிமாண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் வரவேற்பு, அதாவது டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும், ப்ரைஸ் லெஸ்ஸாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து ஹையாக இருக்கும். இவ்வளோ தான் டிமாண்டோட கான்செப்ட். செகண்ட் டாபிக் வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். டிமாண்டை வந்து என்னென்ன நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட விலை தான் வந்து ஃபஸ்ட் டிமாண்டை வந்து நிர்ணயிக்குது. செகண்ட் வந்து இன்கம் ஆஃப் கன்சியூமர். இப்போ நம்மளோட இன்கமை பொறுத்து தான் நம்ம ஹை ப்ரைஸ் ப்ராடக்ட் போகிறோமா, லோ ப்ரைஸ் ப்ராடக்ட் போகிறோமான்றது இருக்குது. தேர்ட் வந்து டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் கன்சியூமர். நம்மளோட ஆசை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் மாறலாம். அடுத்து கவர்மெண்ட் பாலிசி. ஜிஎஸ்டி வந்து ஒரு பொருளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றப்ப அந்த பொருளோட வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா டேக்ஸும் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து ஒன் ஆஃப் த டிட்டர்மினண்ட்டாக இருக்குது. அப்புறமா சேவிங்ஸ், மக்களோட சேவிங்ஸ். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இஎம்ஐ எடுத்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிட்டர்மினண்ட்டாக இருக்குது டிமாண்டுக்கு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 3 டைப் இருக்குது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி, இன்கம் எலாஸ்டிசிட்டி, கிராஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ நீங்கள் 3யுமே வந்து நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. வித் அந்த டயக்ராமோட படித்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த 3க்குமே எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்து இது வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியில் வருமா, இல்லை இன்கமில் வருமா, கிராஸில் வருமானு கேட்பாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெய்ட் கோச்சிங்கில் சேர்ந்து நீங்கள் வந்து ஃபர்தராக இந்த கோச்சிங்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் டாபிக் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக், ஆலிகோபோலி. இந்த 4 தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது. இதுலேயுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இது வந்து ஆலிகோபோலி காம்படிஷனா, இல்லை மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனா, இல்லை மோனோபோலி காம்படிஷனா, இல்லை பர்ஃபெக்ட் காம்படிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டாக அப்புறம் டீட்டெயில் ஓரியன்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கோச்சிங்கில் வந்து அட்டன் பண்ணுங்கள். மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கோச்சிங் வந்து எத்தனை மந்த் நடக்கும், அதோட ப்ரைஸ் என்ன, என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணப்படுது, புக்ஸ் இஷ்யூ பண்ணுறது, மார்க் டெஸ்ட் நடக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 4 டாபிக் தான். இந்த 4 டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் கோச்சிங்கில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணப்படும். உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆன்லைன் கோச்சிங்கில் வந்து சேர்ந்து இந்த கம்மிங் 2025 வந்து நடக்கக்கூடிய நெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.